ஒரு சன்னியாசிக்கு ஒருவேளை நாம் உணவு அளித்தால் அது அடுத்தடுத்த பிறவியில் நமக்கு எத்தகைய பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நலனுடைய சரித்திரத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு சன்னியாசி அன்றைய தினம் வனத்தை கடந்து போகிறார். அந்த சன்னியாசி வனத்தை கடந்து போகும்போது அவரை கூப்பிட்டு, சாமி, இந்த ராத்திரியில் இந்த காட்டை நீங்கள் கடந்து போக வேண்டாம், எனது குடிலில் தங்கிருங்க, எனது பரனில் தங்கிருங்க. இன்றைய தினம் நான் கொடுக்கின்ற உணவை சாப்பிட்டு விட்டு, தேனையும் தினைமாவையும் சாப்பிட்டு விட்டு தாங்கள் இன்றைய தினம் இங்கே ஓய்வெடுங்கள், நாளைக்கு போகலாம் அப்படிங்கிறான். அப்பத்தான் அந்த முனிவர் நினைக்கிறார், அந்த சன்னியாசி நினைக்கிறார், எனக்கு மிகப்பெரிய இடம் கொடுத்து ஆதரித்த காரணத்தினால், நீங்கள் இருவரும் எனக்கு காவலாக இந்த மரத்தின் கீழே அமர்ந்த காரணத்தினால் இந்த புலியானது உங்களை சாப்பிட்டு விட்டது. மிகப்பெரிய மோசமான காரியங்களை பண்ணினவன் எப்படி அடுத்த பிறவியில் ராஜாவாக பிறந்தான் அப்படின்னா, ஒரே ஒரு நாள் இரவு ஒரு சன்னியாசிக்கு தேனையும் தினைமாவையும் கொடுத்த காரணத்தினால் அடுத்த பிறவியில் ராஜாவாக பிறந்தான்.